பெரிய பெரிய சிங்கத்தை பார்த்தீங்க. அதாவது என்னென்ன நமக்கு எந்த ஊரு தெரியுமா? எந்த ஊரு? தென்காசி மாநகரம். தென்காசி எங்க இருக்குன்னு? தென்காசி எங்க இருக்கு? தெற்கதான் இருக்கு. புளியங்குளத்துக்கு தெற்க இருக்கு. ஏ அப்பா, புளியங்குளத்து தெற்க. இப்ப நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம்? இப்ப பாத்தீங்கன்னா வடக்கருந்து தெற்க வந்திருக்கோம். வடக்கருந்து தெற்க வந்திருக்கோமா? ஆமா. தெற்க தெரியாம தெரியல. நீ தெற்க தெரியாம வந்திருக்கேன். ஏ அப்பா, வரும்போது பஸ் வந்தோம்னே ஒரே ரோட்ல வந்தது, தார் ரோட்ல. அதாவது என்னென்ன இந்த கருப்பசுவாமியுடைய திருவாலயத்தில் இந்த கருப்பசுவாமினா யாரு? யாரு யாரு? அந்த ஹரிராமனுக்கு திருமகன். திருமகன். அயோத்திக்கு காவல்காரன். சீதையம்மா பெற்ற மகன், வளர்த்த மகன், அழகான பிள்ளை. ஏ அப்பா, கருவுருகி வந்த தெய்வம் ஆண்டவன் கருப்பசுவாமி. இந்த கருப்பசுவாமி தான். இதே கருப்பசுவாமி தான். ஆமா. இந்த கருப்பசுவாமியுடைய திருவாலயத்திலே திரு கல்யாண வாசலிலே நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஆதரித்த அருமை உள்ளங்கள் யாரு தெரியுமா? யாரையா? அதாவது சென்னை மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடியவர்கள். அவர்கள் ஐயாவுக்கு இந்த ஊரு தான், எல்லை நாயக்கம்பட்டி. எல்லாருக்கும் இதே ஊரு தான். ஆமா. காரியமாக சென்னையில வாழ்ந்து வராங்க. சென்னையில அவளுக்கு தொழில் அமைஞ்சிருது பாத்துக்கோங்க. அங்க இருக்கு. ஆமா. ஆனா இருப்புக்குள்ள அங்க இருக்கு. இங்க இருக்கு. ஆமா. சென்னையில வாழ்ந்து வரக்கூடிய அண்ணார் அவர்கள் யார் தெரியுமா? அருமை அண்ணாச்சி. அண்ணாச்சின்னு சொல்றத விட எங்க மாமா, சொந்த மாமா ராஜேந்திரன் அண்ணார் அவர்கள். ஏ அப்பா, வீடு கட்டணுமா? அண்ணாச்சியை பார்க்கலாம். அண்ணாச்சி சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது. ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். ஒரு வீடை உருவாக்கணும் அவர்கிட்ட சொன்னாலே போதும். ஏ அப்பா, சங்கர் பில்டர்ஸ். இடத்த மட்டும் காமிச்சா போதும், வீடாக்கி அவர் இருந்துருவாரு. அவர் மட்டுமா? முருகன் அண்ணார் அவர்கள் அவருக்கு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் முதலாகவே நமக்கு இந்த ஆலயத்திலே படிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆண்டவன் கருப்பசாமி திருவாலயத்தை நம்ம படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆமா. இந்த கருப்பசுவாமியுடைய திருவாலயத்திலே பாடக்கூடிய கதைகளிலே சொல் குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், தாள குற்றம், மேலதாள குற்றங்கள் இருந்துட்டாலும் எங்கள் 6 பேர்ல ஏதேனும் ஒரு குற்றமுறை இருந்துட்டாலும் அடியார்களை ஆதரிக்குமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஆமா சுவாமி. அதாவது இது எந்த ஊரு தெரியுமா? எந்த ஊர்னு? இதுதான் தெய்வ செயல்புரம். தெய்வ செயல் பேர்லயே பாருங்க, தெய்வம் குடிகொண்டு இருக்கு. ஊர் பேர்லயே தெய்வ செயல்புரம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விதமான பேர் இருக்கு. எல்லாம் அவன் செயல் மைக்கில தெய்வ செயல்புரம். ஆமா. தெய்வ செயல்புரம் மட்டுமல்ல, கிடையாது. வேற என்ன? எல்லை நாயக்கம்பட்டி. எல்லை நாயக்கம்பட்டி. ஆமா. எல்லாத்துக்கும் ஒரு சாமி இருந்தா காவலாத்துக்கு இருக்காரு. எல்லைக்கெல்லாம் காவல்காரன் தான் இந்த ஆண்டவன் கருப்பசுவாமி. 18ஆம் படி கருப்பசுவாமி. 18ஆம் படியிலே அமர்ந்திருக்கிறானே காவலுக்கு. இந்த கருப்பசுவாமியுடைய திருவாலயத்திலே சுவாமி யாருடைய கொடை விழா தெரியுமா? யாரு கூட? யோகீஸ்வரர் சமுதாயத்தினருடைய கொடை விழா. யோகீஸ்வரர் சமுதாயம். ஆமா. யோகீஸ்வரர் சமுதாயத்தின் கொடை விழா சரி பெரும் விழாவாகவே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஆமையா. இந்த கொடை விழாவிலே சரி நாம இப்ப வந்திருக்கோம்னா, ஆமா, வில்லு எதுக்காக படிக்கிறோம்? எல்லாம் ஆண்டவனுடைய திருப்புகளை பாடுவதற்காக, சுவாமியுடைய திருப்புகளை திருக்கதையை எடுத்துரைப்பதற்காக கொண்டு வந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு. ஆமா. ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு விதமா இருக்கு. வில்லுப்பாட்டு வந்து இறைவன் புகழ்ந்து பாடி வில்லுப்பாட்டு. சுவாமிக்கு உரியதே இந்த வில்லுப்பாட்டு தான். பார்த்துக்கோங்க. ஆமாண்ணே. சுவாமியுடைய கதையை எடுத்து சொல்லணும்னா சரி இந்த வில்லுப்பாட்டு இல்லாம ஒரு கதையும் சொல்ல முடியாது. வில்லுப்பாட்டு தான் பாரம்பரியம், மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்ல முடியும். என்ன சொல்லியிருக்காங்க? என்னப்பா? வில்லு இல்லாத கொடை சரி வெறும் கொடை விழாவா? ஆமா. எது வில்லு இருக்கணும். ஆமா. எவ்வளவோ பெரிய பெரிய கொடை விழாவா இருந்தாலும் சரி வில்லு இல்லாத கொடை வந்து வெறும் கொடையாம். ஆமா. இந்த சரி யோகீஸ்வரர் சமுதாயத்தினருக்கு பாத்தியப்பட்ட சுவாமி அருள்மிகு 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியுடைய திருவாலயத்திலே யாருக்குன்னு நம்ம முதலாக படிக்க வேண்டும்? எல்லாம் கூட்டுக்கு மூப்பு. எங்க தாத்தாவோட கதை தான் படிக்கணும். உங்க தாத்தா கதை படிக்கவா இங்க வந்திருக்கோம் நாங்க? யாரு கதை? பாட்டிட்ட போய் கேட்கணும். அதான கேட்டேன். நம்ம பாட்டி. சொந்த பாட்டில அதான் கேட்டேன். ஒரே பாட்டி தான் இருக்கும். தாத்தா அதாவது குலம் தெரியாமல் போனாலும் சரி குல தெய்வம் தெரியாமல் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் தெரியாம இருந்தா ரொம்ப சங்கடத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஆமா. எங்க போனாலும் அவள் தான் முன் வந்து கை கொடுத்து காப்பாற்றணும். ஒரே தெய்வம் குலதெய்வம் தான் நம்ம குடிய காக்கும். பார்த்துக்கோங்க. ஆமா சுவாமி. அப்பேற்பட்ட ஐயனுக்கு மெய்யனாக வந்து பிறந்த இந்த சாத்தான யாரு தெரியுமா? நாமெல்லாம் இருக்கோம் பாத்தீங்களா? 6 பேர் கிடையாது. இந்த உலகத்துல இந்த பாரு உலகத்திலே இந்த பூலோகத்திலே
அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள் நாமல். நானே எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிறந்தேன். வேற யாருக்கு பிறப்பாங்க? அம்மாவுக்கு அப்பாவுக்கு தான் பிறக்க முடியும். அவரு சும்மா சொல்லுவீங்க. அதாவது இந்த ஐயன் தர்மஞான சாஸ்தாவோ சரி, அதாவது அரசுடையா சாஸ்தா சாஸ்தா சொரிமுத்து ஐயனார், ஆண்டவன் சொரிமுத்து ஐயனார். ஆமா, இவர்கள் எல்லாம் சரி அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் தந்தைக்கும் தந்தைக்கும் சரி ஐயனுக்கும் மெய்யனுக்கும் வந்து பிறந்த தெய்வம். ஆமா, ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த தெய்வம். அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு தான் நம்ம முதலாக பாடணும். கண்டிப்பா எடுத்து சொல்லணும்ல. சாஸ்தா வந்து பிறந்தா தான் சகல தெய்வங்களும் மனமகிழ்ந்து வந்து இந்த ஆலயத்திற்குள்ள நின்று ஆடுமா. ஆமா, அதுக்கு கோயிலுக்கு வெளியே பைபாஸ்லயே போயிருவாரு. ஆமா, எடுத்து பாடினாதான் உள்ள வருவாரு. அதாவது ஐயனுடைய திருப்புகளை இந்த ஆலயத்திலே முதல் நாள், அதாவது இன்னைக்கு குடியழைப்பு ஆரம்ப நாள், முதல் நாள், துவக்க நாள், குடியழைப்பு நாள். குடியழைப்பு வினவலா என்ன என்ன குடியழைப்புனா 125க்கு அப்புறம் லேசத்துக்கு நல்லா இருக்கும். அதே ஞாபகத்துல இருக்காத. குடியழைப்புனா அப்படிதானே. குடியழைப்புனா சொந்த பந்தங்களே எல்லாம் நம்ம ஊர்ல கோயில் படம் நடக்கு. ஆமா, இந்த 18ஆம் படி கருப்பசாமி பலவேசக்கார சுவாமிக்கு கோயில் படம் எல்லாம் நடக்கு. ஆமா, 21 கூட்டரும் 61 பந்திகாரனுக்கும் இன்னைக்கு கால் நாட்டி கொடைவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது குடிமக்களை அழைக்கக்கூடிய விழா தான் இந்த குடியழைப்பு திருவிழா. சொந்த மக்கள் எல்லாம் அழைத்து நம்ம சொந்த மக்கள் மட்டுமா, வெள்ளுக்காரங்க வந்திருக்காங்க, வேலை இசை கலைஞர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, ஆட்டக்காரன் வந்திருக்காங்க, மகளிர் இசை கலைஞர் வந்திருக்காங்க. ஆட்டத்துக்கு இங்க வாய்ப்பு கிடையாது தம்பி. இல்லையா, அப்ப நம்ம தான் ஆடணுமா? நம்ம தான் ஆடிக்கிற வேண்டியது, பாடிக்கிற வேண்டியது. அதான் சரி. அதாவது குடிமக்களை அழைக்கக்கூடிய விழா தான் இந்த குடியழைப்பு திருவிழா. குடியழைப்பு திருவிழா. குடியழைப்பு திருவிழாவில் அமையா முதலாக ஐயனுக்கும் மெய்யனுக்கும் வந்து பிறந்த சரி தர்மஞான சாஸ்தாவுடைய திருப்புகள்களை எடுத்து சொல்ல வேண்டும். படிக்க ஆரம்பிச்ச நாளுக்கு ஒரு கோயிலோட ஆள் இருக்க மாட்டாங்க. அதாவது விடிய விடிய படிச்சாலும் சாஸ்தா பிறக்க மாட்டாரு, விழுந்து படிச்சாலும் சாஸ்தா பிறக்க மாட்டாரு. ஆமா, இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்திருக்க கால அவகாசத்தின்படி சரி சாஸ்தாவுடைய திருக்கதைகளை திருப்புகழை நாமல் எடுத்துரைக்க உள்ளோம். ஆமையா, பாதி மதிமான் மழுவோ ஆமையா, கண்டையோடு பாம்பணிந்த பார்வதியை மனம் புரிந்த ஆமையா, ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அமையோ. அதாவது ஆண்டவன் பகவானுக்கும் சரி பெருமாள் நவநீத நாராயணனுக்கும் வந்து பிறந்தவர் தான் ஐயனார் சாஸ்தா. அமையா, அப்பேற்பட்ட ஐயனார் சாஸ்தா ஆமா என்ன விதமாக பிறக்க உள்ளார் தெரியுமா? எப்படி ஐயா? ஆணாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்து பொண்ணு வெள்ளி கைலாசத்து அங்கே சிவமால்
48,000 கோடி ரிஷிமார்களா அகத்தேரோடு புலத்தேசரா அழகு கலை கோட்டார் மாமுனியோ மூத்த மகனான ஆதேமூலா இளைய மகனான வடிவேலனோ நந்தி படைகளோடு போதரமோ கையில் 4 லட்சம் கோடி பேய்பாடைகள் சுடரொளிவு தனி நாரதரோ சோதி மார்க்கண்டையன் கொள்ளுவே அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய திருக்கைலாசம் என்னும் வாசலில் அமையோ ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானோடு சிவபெருமானோடு அன்னை உமையாள் பார்வதா தேவியும் அமையா அதாவது என்ன ஆண்டவன் வாழக்கூடிய கைலை என்னும் பர்வதத்திலே பர்வதத்தில் ஆண்டவன் பகவானும் பார்வதியும் அரும்பெரும் குழுவாகவே கொழுவிருந்து வருகின்றார்கள் அமையா பிரம்மலோக பட்டணத்திலே பிரம்மாவும் சரஸ்வதியும் சரஸ்வதியும் இந்திரலோகத்திலே தேவ இந்திரனும் இந்திராணியும் கொழுவிருந்து வருகின்றார்கள் அமையா வைகுந்த லோகத்திலே அம்மா என் ஐயா யாரு பார்க்கடலிலே வந்து உதித்த பயணம் செய்யக்கூடிய சரி பரந்தாமன் கோபால கிருஷ்ணனும் அமையா அம்மா லட்சுமி தேவியும் கொழுவிருந்து வருகின்றார்கள் அமையா அப்படி கொழுவிருந்து வரக்கூடிய கைலாச வாசலிலே வாசலில் இன்னும் யாரெல்லாம் கொழுவிருந்து வருகின்றார்கள் யாரோட அமையா கீழ் திசைக்கு சூரியனோ கீழ் திசைக்கு சூரியனோ மேல் திசைக்கு சந்திரனோ வட திசைக்கு குபேரனா தென் திசைக்கு தேவேந்திரனோ ஆகாயத்தில் சூரியனோ அங்கே கோடி சந்திரனா அண்டத்திலே பல கோடி எண்ணத்திலே ஊட்டங்களா ஆகாயவாணியோடு அம்மையான கங்காதேவி உமைவாரா சுமபலகே சுமபலகே அன்னை பூமாதேவி குடியிருந்தார் ஐயா சுமபலகே அப்பனே கொழுவிருக்கும் நாளையில கைலாச வாசலிலே கரை கண்ட பகவானுக்கு ஜீவலோக ரம்பையோ நடனம் ஆடுவான் ரம்பை அவள் வருவாளே நடனங்கள் ஆடுவாளே உர்வசியார் பாடோ உல்லாசமா பாடுவாரோ எனகையால் வருவான் விருதங்கம் போடுவாரோ சரஸ்வதி வருவாரே சரஸ்வதி வருவாரே அம்மா சங்கீதங்கள் பாடுவாரோ ஆண்டவன் வாழக்கூடிய திருக்கைலாசம் என்னும் வாசலிலே ஆண்டவன் பகவான் ஆமாமா 14 உலகத்தையும் படைத்து அதாவது 14 உலகம்னா இந்திரலோகம் சந்திரலோகம் வருணலோகம் வாயுலோகம் சக்தி லோகம் சிவலோகம் தவலோகம் பூலோகம் என்று சொல்லக்கூடிய 14 உலகத்தினையும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படைத்தார். ஏ அப்பா 14 உலகத்தை படைத்தால் மட்டும் போதுமா? அதுல என்ன ஒண்ணா மனுக்களையும் படைக்க வேண்டும். அதாவது இந்த பூலோகத்திலே ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களையும் படைத்தார். அதாவது ஓர் அறிவு முதல் 6 அறிவு கொண்ட மானிட மனுக்களை எதற்காக படைத்தார்? ஆண்டவன் பகவானை வழிபடுவதற்காக.
சரி. அதாவது தேவலோகத்திலே பிறந்தவர்கள் ஆமா யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்துட்டாலும் சரி, அவர்கள் பகவானை கும்பிடுவதில் எந்த ஒரு பலனும் கிடையாது. ஏன்? ஏன்னா அவங்க எல்லாம் தேவ அமிர்தம் உண்டவர்கள். பார்த்துக்கோங்க. அமிர்தம் அமிர்தம் என்னைய மாதிரி அமிர்தம் குடிச்சிருக்கியா? நீ 145 தான் குடிப்பேன், எனக்கு தெரியும். அந்த அமிர்தம் தான். அதாவது என்ன தேவ அமிர்தத்தை உண்டதனாலே சரி, அவர்களுக்கு வந்து ஆண்டவன் பகவானை கும்பிடுவதனால் எந்த ஒரு பவுஸ் இல்ல. ஆமா எந்த ஒரு பலனும் கிடையாது. ஆமா. அதாவது என்ன 14 உலகத்தையும் படைத்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சிவபெருமான் இந்த உலகினை 3ஆகவே திஷ்டித்தார். ஆமா. அதாவது என்ன அதலை என்றும் சரி, சுதலை என்றும் என்றும் ஆதி பாதாள உலகம் என்றும் உலகம் என்றும் 3ஆகவே படைத்தார். ஆமா. அப்படி உலகாகவே திஷ்டித்து சரி, அதலை என்றால் என்ன? என்ன என்ன ஆண்டவன் வாழக்கூடிய ஆமா ஆதி கைலாசம் என்பதுதான் அதலை. ஆதி கைலாசம் என்பதுதான் அதலை. ஆமா. ஆமா. இந்த சுதலை என்பது என்ன? என்ன என்ன இதோ நாம எல்லாம் இருக்கோமே இந்த மத்திய லோகம், இந்த மத்திய பூமி, ரொம்ப சங்கடப்பட்ட பூமி. ஆமா ஆ, மத்தி, சரியான மத்தி. ஆமா. நம்ம வீட்டு மச்சி இல்லைங்க, மத்தி மத்தி, ஆமா நடுவு மத்தி. அதான் கேட்டேன். அதான் சரி. இந்த மத்திய பூமி தான் சுதலை. சுதலை. ஆதி பாதாளம்னு சொன்னா என்ன? இதற்கும் கீழாக ஒரு உலகம். எப்ப இதுக்கு கீழே ஒரு உலகம் இருக்கா? ரொம்ப சங்கடம் தான். அப்பா என்ன இதுக்கும் கீழாக ஒரு உலகம் இருக்குன்னு சொன்னோம்னா, போன கடையில ஒரு ஆளு கேட்டாரு. என்ன கேட்டாரு? அங்க இருந்து விறுவிறுன்னு மம்பட்டியோட வந்தாரு. ஐயா என்ன இது கீழே ஒரு உலகம் இருக்குன்றீங்களே, நான் தோண்டி பாப்பேன். இது கீழே ஒரு உலகம் இல்லைன்னா உனக்கு கேளா கேள்வி கேட்பேன். அப்ப தோண்டத்தோடு மாட்டிப்பானே. தோண்டுனா உள்ள என்ன கிடக்கும்? ஒண்ணு தண்ணி கூட கிடையாது. தண்ணி கூட இப்ப கிடையாது. அது கூட கிடையாது. சங்கடம் தான். மண்ணும் கல்லுமா தான் கிடக்கும். போன கொடையில நீங்க சொன்னு பேச கேட்டுட்டு ஆளகார பையன் அப்பாவை கூப்பிட்டு சரி எப்ப இதுக்கு கீழே உலகம் இருக்கு, அந்த உலகத்தை நம்ம எப்படியாவது பாத்துறோம்னு நினைச்சுக்கோங்களேன். என்ன நமக்கு ரொம்ப செல்வங்கள் வந்து சேரணும் எங்க அண்ணாடி சொன்னாரு சொல்லியிருக்கான். உடனே இவன் பேசிக்கிட்டு அப்பா இருவருக்கு போற வேண்டிய கூப்பிட்டு 1120 அடி மழை போட்டிருக்காரு. அந்த உலகத்தை பாக்குறதுக்கு அத்தனை போற போட்டு கடைசி புகைதான் வந்தது தவிர அந்த புலகத்தை பார்க்க முடியல. தண்ணியாச்சும் வந்துச்சா? தண்ணியே வந்தது, உள்ள புகைதான் வந்தது. பாறையில போன விட்ட புகை பெருங்க. அப்படி இதற்கு கீழாக ஒரு உலகம் இருக்குன்னு சொன்னா சரி, அதுதான் ஆதி பாதாள உலகம். அந்த உலகத்துல வாழ முளைச்சால் நிறைய பேர் இருக்காங்க. வாழ முளைச்சால் யார போல? யார போல? இருக்காரு பாருங்க, எனக்கு இடதுபுறம் கூட்டாளிதான் அங்கதான் இருக்காங்க. அப்படியா? பரவாயில்லையே. வாழ பிடிச்சாலே வந்து அப்ப என்ன வராங்க? எங்க இருந்து வந்திருக்காரு தெரியுமா? எங்க இருந்திருக்காரு? சொல்லக்கூடாது. அதான் சொல்ல முடியாது. ஆமா பரவாயில்லையே. சொன்னோம்னா அதுக்கு நம்ம கூட சண்டை வந்துடும். பரவாயில்ல, ரெக்கார்டு பார்ப்பாங்க. இப்படிதான் பேசலாம். யார் எந்த ஊருக்காரு நம்ம கூட சண்டை வந்துடும். ஆமா அதான் கூட சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. அப்பேற்பட்ட ஆதி பாதாளம் என்னும் உலகத்திலே சரி யாரெல்லாம் வந்து வருகிறார்களே. ஆனா யாரெல்லாம் சுவாமி? ரத்தகண்ணி பெண்கோடியா பெண்கோடியா பெண்கொடிக்கும் ஆதி பாதாள உலகத்தை ஆண்டு வருகின்றார்கள். அதாவது 56 சிற்றரசு தேசத்திற்கும் சரி இவர்கள் தான் அதிபதி சக்கரவர்த்தி. இவங்க ஒரு ஆள் தான் அதிபதி. இவங்க தான் பொருளாதாரு. ஆமா ஆண்டு வரக்கூடிய காலத்திலே சரி இவர்களுடைய காலத்திற்கு பின்னாலே ஆமா தன்னுடைய ஆட்சி பரிவாரங்களை எல்லாம் எடுத்து ஆள்வதற்கு ஒரு குழந்தை என்பது கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஆமா அப்படி குழந்தை இல்லாத காரணத்தில்
காரணத்தினாலே சரி ஆண்டவன் பகவானை நினைத்து அல்லும் பகலும் 60 நாளிலும் தவம் இருந்து வருகின்றார். உண்ணாமலும் உறங்காமலும் உடையவன் பகவானை நினைத்தவன் தவம் இருந்து வருகிறார்கள். அப்படி தவம் இருந்து வரக்கூடிய காலத்திலே சரி இன்னொருவரும் அங்கே தவம் இருந்து வருகின்றார். யாரு தெரியுமா? அவரு யாருமே வண்டுமுகா ரிஷி. அம்மா வண்டுமுகா ரிஷி. ஆமா நல்ல சரியா சொன்னேன். தாளகாரங்களும் வண்டுமுச்சா ரிஷியும் அம்மா. ஆனா பெரியப்பா சொல்லி கொடுத்துருக்கோம். சொல்லி கொடுத்தாரு நல்ல சொல்லி கொடுத்த வண்டுமுச்சா ரிஷி. அம்மா வண்டுமுகா ரிஷியானவனோ சரி மூவாசை வெறுத்த ரிஷி. மூவாசைகள் அம்மா முற்றும் திறந்தவர். மூவாசை என்ன ஆசைதானே? மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை. மூணாசை வெறுவாக்கட்டாசை. ஆமா பெண்ணாசை பெருந்தாசை. அம்மா இதெல்லாம் பிடிச்சி என்ன ஆட்ட ஆடி கொடுத்து அப்பேற்பட்ட வண்டுமகா ரிஷியானவரோ ரிஷியானவர் என்ன மூவாசை வெறுத்த ரிஷிக்கு மூவாசை வெறுத்தா மட்டும் ரிஷியாக முடியும். ஆமா அந்த ரிஷிக்கு என்ன ஆசை? என்ன ஆசை? அதாவது ஆண்டவன் வாழக்கூடிய ஆதிவெள்ளி என்னும் கைலகிரி பர்வதத்தை ஒரு நாள் ஒரு பொழுதாவது இருந்து அரசாட்சி செய்ய வேண்டும். அப்ப முதல் வருஷத்துக்கே ஆசைப்படுறாங்க. அதுக்குத்தானே இப்ப பெரும்பாடா இருக்கு. அப்ப அதை உட்கார்ந்து எவ்வளவு சங்கடங்கிய என்ன வருது அது? அம்மாண்ணே அம்மாண்ணே அந்த ஆண்டவன் இருக்கக்கூடிய ஆதி பொன்னுவெள்ளி என்னும் கைலாசத்தை ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான். அப்பேற்பட்ட யாரை விட்டதுன்னு உன்னைய விட்டதா, என்னைய விட்டதா, குளத்துக்கார விட்டதா, உளுக்கார விட்டதா? ஆசைப்பட்டுதான் போன ரொம்ப சங்கடப்பட்டு போனார் ஐயா. அந்த துயரத்துல நீளமடியா முடிச்சுட்டு இருக்காரு ஐயா. அதாவது அந்த வண்டுமகா ரிஷியானவரோ சரி ஆண்டவன் பகவானை நினைத்து அவரும் தவம் இருந்து வருகின்றார். ஆமா இதனையெல்லாம் பார்த்தார்கள் மும்மூர்த்திகள். சரி மும்மூர்த்திகள்னா யாரு? பின்னாடி இருக்கிற 3 பேருமா? 3 பேருமே நல்லா கிடையாது. இவனை மட்டும் அவனை பிடிக்க அவன்கிட்ட இவன் பிடிக்காது. இங்க நல்லா பேசுவான். ஏன் மச்சான், என் மாப்பிள்ளை, அண்ணன் தம்பின்மா. ஆமா அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் இவன் அந்த பையன் இந்த பையன் அப்படிதான் வாய் வந்தாலும் பேசுவாங்க. அதாவது என்ன இந்த வண்டுமகா ரிஷி செய்யக்கூடிய தவமானது சரி முக்தி பெறக்கூடிய நிலை. ஆமா அதாவது கடுகளவு உயர்ந்ததே ஆனால் ஆதி வெள்ளி எனும் கைலாசமே கரை கண்டு விடுமா. அப்ப அந்த அளவுக்கு தவம் இருந்திருக்காரு. அப்பேற்பட்ட வண்டுமகா ரிஷி செய்து வரக்கூடிய தவத்தை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்த வேண்டும். ஆமா சுவாமி என்பதாக மனதிலே நினைத்து பிரம்மா விஷ்ணு சிவன். சிவன் பிரம்மா விஷ்ணு கிடையாது. படைத்தல் காத்தல் அதுக்கப்புறம் தான் அழித்தல். அதான் கேட்டேன். அதெல்லாம் என்ன? பிரம்மா விஷ்ணு சிவன். சிவன் அந்த பிரம்மா சிவன் விஷ்ணு சிவன் சரி இவர்கள் மூவரும் ஒரு மன்மதனை வரவழைத்து ஒரு குழந்தையாகவே உருவடைத்து அந்த வண்டுமகா ரிஷி செய்யக்கூடிய தவத்திலே கொண்டு போட்டார்கள். அந்த வண்டுமகா ரிஷி செய்யக்கூடிய தவத்திலே போட்டாரு. வண்டுமகா ரிஷியுடைய தவம் கலைந்து விட்டது. கண்விழித்து பார்த்தார். குழந்தையை கண்ணாலே கண்டார். அப்பா நம்மளுடைய தவத்தை கெடுப்பதற்காகவே இந்த குழந்தையை யாரோ பிறவி செய்து ஏவல் செய்து அனுப்பி வைத்துள்ளார்கள். ஆகையினால இந்த குழந்தையை பார்த்தார். குழந்தைய பார்த்தா எல்லாருக்கும் கொஞ்சம் தானம் தோணும். குழந்தைய பார்த்தா யாருக்கு தான் குழந்தைய பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் தானம் தோணும். ஆகவே இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய தவத்தை கெடுக்க வந்த இந்த குழந்தைக்கு ஒரு சாபத்தை அளிக்கின்றார். எப்படி தெரியுமா? ஏ பாலகா, என் தவத்தை கெடுப்பதற்கு உன்னை யார் பிறவி செய்து ஏவல் செய்து அனுப்பி வைத்தார்களோ அவர்களை கையாலேயே மரத்தை வாங்கி அவர்கள் கையாலேயே மாறக்கடவர் என்று சாபத்தை அளித்தார். சாபத்தை வழங்கினாரே. சாபத்தை மட்டுமா கொடுத்தாரு? குழந்தையுடைய காலை பிடித்து தூக்கினார். தலைகீழாக கரகர என்று சுத்தி ஆதாய மார்க்கமாகவே விட்டறிந்தார். யார் பார்க்கிறார்? நாரத மகாமுனிவர் பார்க்கிறார். அப்பா என்ன ஒரு அழகான குழந்தை. இந்த குழந்தை பூமியில விழுந்தாமனா பொடி பொடியா போயிருவானே. வெட்டி வச்சு கூட பறக்க முடியாது. ரொம்ப சங்கடப்பட்டு போவானே. ஆமா ஆகையினாலே இந்த குழந்தையை யாரிடத்திலேயாவது ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆகாய வாணியை வரவழைத்து அந்த ஆகாய வாணியுடைய உதவினால் அந்த குழந்தையை எங்கே அனுப்புகிறார்கள்? எப்படி சுவாமி? அதாவது அதே பாதாள உலகத்திலே தவமிருந்து வருகின்றார்களே இருவர்கள்.
ஆமா யாரு? ரிஷிமுகவர்ணன் ரத்தக்கண்ணி ராட்சுதையாள். ஆமா, ரிஷிமுகாவர்ணன் ரத்தக்கண்ணி ராட்சதையுடைய தவத்திலே கொண்டு வந்து குழந்தையை போட்டார்கள். ஆமையா. குழந்தையை போட்டவுடனே குழந்தையை பார்த்தார்கள், மனமகிழ்ச்சி கொண்டார்கள். சரி, அந்த குழந்தையை எப்படி எப்படி வளர்த்து வருகின்றார்களே, ஆனால் எப்படி எப்படி சுவாமி? ஒரு நல்ல மேனியுமா மேனியுமா ஒரே அன்னமுமா ஒரே அன்னமுமா மேனியுமா ஆளு ஒரே மேனியுமா ஒரே வண்ணமுமா அழகுடனே வளர்த்துவாரா வளர்த்து வரும் நாளையில அறையதில விட்டோமானா தந்தை கால்கள் போகும் என்று கோவில விட்டோமானா விட்டோமானா பொற்பாதோ போகும் என்று பொற்பாதோ போகும் என்று குழந்தையை விட்டோமானா குழந்தையை பொறுப்பாதோ போகும் என்று தொழதில தொட்டில கொடையதில நடபரதி ஆடதிலே தொட்டில் அடிகளிலே நடபரதி அழகு நல்ல குழந்தை அழகுடனே வளர்த்துவாரா. அதாவது அந்த ஆகாயத்திலே வந்திருந்த குழந்தையை குழந்தையை இந்த ரிஷிமுகாவரனும் ரத்தக்கிளி என்ற பெண்ணாலும் அமையா இருவரும் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து இந்த நாங்கள் தவம் இருந்த மகிமைக்கு ஆண்டவன் பகவானே நமக்கு குழந்தையை வழங்கியுள்ளார் என்று அமையா இந்த குழந்தையை சரி தோளிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெறத்தி நடவரத்தி மாறிலே தொட்டில் கட்டி மடியிலே நடைபெறத்தி அம்மா சுவாமி பாலாட்டி சீராட்டி ஓராட்டி உரக்காட்டி அமையா அப்படி அருமையாக வளர்த்து வருகின்றார்கள். ஆமா அதாவது என்னென்ன பிள்ளையை பெற்றாலும் போதாது வளர்த்தாலும் போதாது, போதாது போதாது பிள்ளைன்னு பிறந்தா அதுக்கு ஒரு பேரை கொடுக்கணும். பேரு கொடுத்த பெத்தவங்க பேரது மத்தவங்க சொல்லி கூப்பிடுவாங்க. ஆமா, நம்ம பெத்தவங்க பேர் கொடுக்கறத எப்படி கூப்பிடுவாங்க? அதாவது நீ சொன்ன கதை எப்படி இருக்கு தெரியுமா? அப்படின்னு அதாவது பிள்ளைய பெத்து போட்டு வேண்டாம் வெறுப்புக்கு பிள்ளைய பெத்து போட்டு தாண்டான்னு என்னது தாண்டாம அதேதான்